முதல்ல நீ ஏதாவது சாப்பிடு வா. அனில், என்னாச்சு? என்ன சாப்பிட்ற? உட்கார் உட்கார். என்ன சாப்பிட்ற சொல்லு. அனில் எனக்கு எதுவும் சாப்பிட வேணாம், எனக்கு பசிக்கல. அட, பக்கோடா சாப்பிட்றதுக்கு பசி எடுக்க வேண்டாம். காரமா? அண்ணா, காரமா ஒரு பிளேட் பக்கோடா. இதோ கொடுக்குறேன். ஆ. அனில், நான் உன்கிட்ட பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன். அட, பக்கோடா வந்துருச்சு. நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட் அம்மாவுக்கு வாங்கிட்டு போ, சந்தோஷப்படுவாங்க. ம், அது காலக்கட்டை ஒரு காலக்கட்டை போடு தம்பி. அனில், என்னாச்சு அண்ணா? என்னாச்சு? எதுவும் இல்லையே, நீங்க ஓகே தானே அண்ணா? ஏய், என்ன பண்றீங்க? விடு. விடு. அனில். ஹலோ, ஷியானி கேட் போலீஸ் ஸ்டேஷன். பிஷ்ராவ் பேசுறேன் சார், இங்க கலவரம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க. உன்னால ஃபாலோ பண்ண முடியுமா? கண்டிப்பா. சரி, இந்த காலர் ஐடி நம்பர் 1 தான். இந்த நம்பரை கேரி பண்ணு. நான் உன்னை கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே வந்து சேர்றேன். சரி சார், நான் ஃபாலோ பண்றேன். அட, என்னடா இது சார்? திடீர்னு அந்த கார் மறைஞ்சு போச்சு சார். நீ உன்னோட லொகேஷனை அனுப்பிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி நாங்கள் வந்துடுறோம். சார், எந்த பக்கம் போச்சு? சார், நான் வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். நடுவில் ஒரு டெம்போ வந்தது. அந்த வண்டி அப்படியே காணாம போயிடுச்சு. எந்த வண்டி? அது கிரே கலர் வேன். எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணுங்க. கிரே கலர் வேன் கிடைச்சா அதை சர்ச் பண்ணுங்க. அது ஹைவே பக்கம் போயிருக்கலாம். எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த பையன் எங்க? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்ல சார். ஆம்புலன்ஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, அனில் டாக்கூர். இவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டில் சொல்லிட்டேங்க சார். அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. டபுள் கிராஸ். வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பெட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைம் எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்வீங்க? இதோ இன்னொரு கிட்னாப்பிங் கேஸா? மறுபடியும் பழைய கதை. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையோட அடித்தளமே இதுதான். ஒரு ரொம்ப பெரிய குற்றத்தை சாதாரண விஷயமா எடுத்துக்கிறதே இததான் குற்றவாளியை ஊக்கப்படுத்துறது. இந்த மாதிரியான குற்றங்கள், திருட்டு, கிட்னாப்பிங், மர்டர் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இது ஒரு கண்ணாடி, நம்ம சமூகத்தை பிரதிபலிச்சு காட்டியிருக்கு. குற்றவாளிகளை அடியோட அழிக்கிறதுக்கு நாம இந்த ஆழத்துக்கு போயே ஆகணும். இத பத்தி அவசியம் நாம பேசி ஆகணும். ஒரு பழ வியாபாரி குற்றவாளியை ஃபாலோ பண்ணி அவனோட தைரியத்தை காட்டணும். இந்த மாதிரியான சிட்டிசன்ஸ் நம்ம சொசைட்டிக்கு கண்டிப்பா தேவை. பட்ட பகல்ல ஒரு பொண்ணை எதுக்கு கிட்னாப் பண்ணணும்? அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணது யாரு? அந்த பொண்ணு கூட இருந்த பையன் யாரு? அவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? அதோட அவங்க அந்த பையனை எதுக்காக இரக்கமே இல்லாம தாக்கணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியணும்னா இந்த பொண்ணோட கடந்த காலத்தை நாம தெரிஞ்சுக்கணும். Will you marry me? இது என்ன விளையாட்டு ராகுல்? அட, இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன். ராகுல், எனக்கு உன்னை 2 மாசமா தான் தெரியும். அதுக்குள்ள கல்யாணம் பண்ண ஆசைப்படுறியா? ஆனால் பல வருஷம் பழக்கப்பட்ட மாதிரி தெரியுது. சரி, என்னை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும் சொல்ல? முதல்ல உன் அம்மா மேலே உனக்கு ஆழமான பாசம் இருக்கு. அதோட யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீ உடனே ரெடி ஆயிடுற. இது காமனான விஷயம் தானே. இத பத்தி யார் வேணாலும் சொல்லுவாங்க. அப்படியா? உனக்கு டபுள் ரொட்டி சாப்பிட்றது கொஞ்சம் கூட பிடிக்காது. வேணும்னா பசியோடு இருந்துருவேன். ஆனால் டபுள் ரொட்டி சாப்பிட மாட்டேன். அதோட நீ என்ன சின்சியராக லவ் பண்ணுற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ராகுல், எனக்கு கொஞ்சம் டைம் கூட. தாராளமாக எடுத்துக்க, பிரச்சனையே இல்லை. எவ்வளோ வேணும்? 1 minute, 2 minutes, 3 minutes? எவ்வளோ டைம் தேவையோ எடுத்துக்கலாம். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதோட உனக்கு தெரியுமா, எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட்
உன்கிட்ட இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அது வேற யார்கிட்டயுமே வந்ததில்லை. என்ன பாரு. ஐ லவ் யூ so மச். நானும் உன்னை ஆழமா லவ் பண்றேன். ஆனா உனக்கு என் சுச்சுவேஷன் தெரியும்ல. அப்பா 7 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் எல்லா கடனும் என் தலை மேல தான் வந்து விழுந்திருக்கு. அதனால இந்நேரத்துல கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியாது. இங்க பாரு, ஒரு தடவை ஆமான்னு சொல்லிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல ராகுல், ஏற்கனவே 1 லட்சம் உன்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அவங்க இப்ப 2 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்றாங்க. உனக்கு தெரியுமா, அம்மாவை இப்ப வீட்டுல தனியா விட்டுட்டு வரவும் பயமா இருக்கு. ஏன்னா எந்த நேரத்துல யார் வேணாலும் வீட்டுல நுழையலாம். ஒரு நிமிஷம். என்னாச்சு? சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கேன். என்ன அம்மா? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். எவ்வளவு டைம் கொடுக்கணும்? அதான் கொடுத்தாச்சுல. நீ வந்துட்டியா? ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியே. பணத்தை எடுறி. ஏய், வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா பணம் கேப்ப? பின்னாடி போடா. குறுக்க பேசுனா அப்படியே அடிச்சிருவோம். ஏன் பேசக்கூடாது? இது என் வீட்டு மேட்ரு. ஏன் இவ என்ன உனக்கு பொண்டாட்டியாடா? ராகுல் 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 வேண்டாம். இவங்க கிட்டலாம் பிரச்சனை எதுவும் வச்சுக்காத. இவங்க ரொம்ப மோசமானவங்க. ப்ளீஸ். உன்னை விட இந்த அழகி புத்திசாலி தாண்டா. விடுங்க ப்ளீஸ். எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்களேன். உங்க பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவோம். 2 லட்சம் இல்லைன்னா இந்த வீடு இங்க இருக்காம காணாம போயிடும். உன்னை நான் தனியா கவனிச்சுக்கிறேன்டா. அம்மா அம்மா கவலைப்படாதீங்கம்மா. சீக்கிரமே இவங்க மொத்த பணத்தையும் நம்ம திருப்பி கொடுத்துடலாமா? இங்க பாருங்கம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அந்த பணத்தை நான் உங்களுக்காக ஏற்பாடு பண்றேன். ஏன்பா, அந்நியர்கள்கிட்ட இருந்து எவ்வளவுதான் பணம் வாங்குறது? நீங்க இந்த மாப்பிள்ளையை ஏத்துக்கோங்க. அப்ப நான் உங்களுக்கு அந்நியனா தெரிய மாட்டேன்ல. டேய், உனக்கு மூளை கெட்டு போயிடுச்சாடா? இந்த தரித்திரம் முடிச்சவள கல்யாணம் பண்ணிப்பியா? ஏண்டா இந்த உலகத்துல பொண்ணுங்களே கிடையாதா? அப்படியே பெருசா ஹீரோ மாதிரிலாம் நடிக்காத. இவள கல்யாணம் பண்ணா அப்படி உனக்கு என்னடா கிடைக்கும்? கடன், ரவுடிங்க தொல்லை. டேய், நீ பார்க்க அழகா தானே இருக்க. நல்லா சம்பாதிக்கிற. ஒண்ணு இல்ல, உனக்கு 10 பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனா அவ சிம்மி மாதிரி இருக்க மாட்டாளே. மா, நான் சிம்மியை தான் லவ் பண்றேன். இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ராகுல். அங்கிள், ஆண்டி, ராகுலை தாண்டி என்னால யாரை பத்தியும் யோசிக்க முடியாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். எங்க வாழ்க்கையோட எந்த பிரச்சனையும் கஷ்டமும் ராகுலை வந்து தாக்காது. உன் நாடகத்தை நிறுத்து. உன்ன மாதிரி அப்பா இல்லாத பொண்ணுங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்ல பையனா பார்த்து ஏமாத்துவீங்க, அப்புறம் குடும்பத்தை நடத்துவீங்க. இதானே? அப்பா. என்னடா அப்பா? இந்த பிசினஸ என்னோட உழைப்பால தான் நான் நிறுத்திருக்கேன். இந்த பிசினஸ்ல ஒவ்வொரு காசும் நான் போட்டிருக்கேன். அதனால இதை எங்க செலவு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. இப்ப சிம்மியை பத்தி சொல்லணும்னா நான் அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, பண்ணலாலும் சரி. சிம்மி, வா. ராகுல், நீ எதுக்கும் கவலைப்படாத சிம்மி. நான் அம்மா அப்பாவுக்கு புரிய வைப்பேன். ஆனா எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு. கொஞ்ச நாள் நான் சிட்டியை விட்டு வெளியில போயிருந்தேன். உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. ஒருவேளை நான் ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா? விளையாட்டுக்கு சொன்னடா, மூஞ்ச பாரு. டேய், என்னடா நீ? இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூடா. எப்ப நிச்சயதார்த்தம்? நிச்சயதார்த்தம்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் தான் பண்ணி போகிறோம். நாளைக்கு ஐயர்கிட்ட முகூர்த்தம் தான் கேட்கணும். சரி, நான் வீட்டுக்கு போறேன். அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பேசிட்டு இருங்க. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. பாய் அனில். பாஸ், நீ அவசரப்படுறதா உனக்கு தோணல? அவசரப்படுறேனா? ஐ மீன், கண்டிப்பா இவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறல்ல? ஏய்,
ஆமாண்டா, ஷீ இஸ் தி ஒன். இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ என் பையன் எங்க இருக்கா? உள்ள போய் பாருங்க, அங்கதான் இருக்கான். வாங்க. அங்கயா? ராகுல் 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 இங்க பாருப்பா. ராகுல் ஐயோ ஏன் இப்படி ஆயிடுச்சு? பின்னாடி போங்க, என்னன்னு பாரியா. மேடம் மேடம் பின்னாடி வாங்க. மேடம் பின்னாடி வாங்க. மேம் மேடம் உங்ககிட்ட தான் சொல்றேன், வாங்க. அந்த பக்கம் போங்க, பக்கத்தில் செக் பண்ணுங்க. எழுந்துருங்க. இவன் எப்பவுமே இந்த பொண்ணு கூட பார்க்குக்கு வருவான் சார். எந்த பொண்ணு? அந்த பொண்ணு தெரியுமா? தெரியும் சார். கண்டிப்பா அந்த தரித்திரம் பிடிச்ச பொண்ணுதான் என் பிள்ளை எப்படி பண்ணிருப்பா. என் பையனை மயக்கி வச்சிருந்தா, இவனும் அவ சொல்றதை கேட்டுதான் ஆடிக்கிட்டு இருந்தா. என் பையனை அவதான் கொண்டு இருப்பா சார். ஒரு நிமிஷம். சிம்மி எதுக்காக இதை செய்யணும்? அப்பதானே கொடுத்த 3 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்க வேணாம். என் பையன் தான் அவளுக்கு கொடுத்திருந்தான். இது எப்ப நடந்தது? சார் அது வந்து இது மர்டர் வெப்பனா இருக்கலாம். ஒன்று பண்ணு, இதை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு அனுப்பு. ஐம் சாரி சார், சாரி நான் எடுத்துறேன். டேய் கையை வைக்கதாடா. சாரி அங்கிள். இவன் சிம்மியோட அட்ரஸை கொடுங்க. சிம்மி எங்க இருக்காங்க? எங்க போறீங்க? வாங்க. அட என்னாச்சு? ராகுல் குப்தாவை கொலை பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க தப்பா பாக்குறீங்க. எதையும் தப்பா பார்க்கல, மர்டர் நடந்திருக்கு. எழுதிட்டு வாங்க. இல்ல சார், அனில்குமாரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய ரத்தம் போயிருக்கு. டாக்டர்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 2 கான்ஸ்டபிளும் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன்? சார், அந்த பொண்ணு பேரு சிமி சுக்லா. கஞ்சன் நகர்ல விடோவாயி அம்மா கூட இருக்கா. அவங்க அம்மாவோட உடம்பும் அவ்வளவு சரியில்லை. போலாம். சார், இதெல்லாம் இருக்காது. சிம்மியா இதெல்லாம்? சாவித்ரி சார், சிம்மியை பத்தி தெரிஞ்சதா? நீங்க யாரு? சார், நான் சாவித்ரியோட அண்ணா மகேந்திர திரிபாட்டி. நான் செக்டர் 5ல் தான் இருக்கேன். அந்த பையன் அனில் ஏதாவது சொன்னா? அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியல. நாங்க சிமியை தேட முழு முயற்சி எடுத்திருக்கோம். யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? அந்த சந்தோஷ், அப்புறம் அவன் ஃப்ரெண்டுங்க தான் இதை பண்ணியிருக்கணும். யாரு சந்தோஷ்? அவன் எங்க வீட்டுக்கு பணம் வசூல் பண்ண வருவான் சார். எந்த பணம்? அது என்ன வசூல்? சார், என்னுடைய புருஷன் பிஸ்னஸ்க்காக மார்க்கெட்ல இருந்து 10 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருந்தாரு. அதுல 5 லட்சம் ரூபா திருப்பியும் கட்டிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் மீதி பணத்துக்காக கடன் கொடுத்த அத்தனை பேரும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல ரவுடிகள் அனுப்பிச்சாங்க. நாங்களும் கொஞ்சம் டைம் கேட்டோம். சொல்ல போனா என் பொண்ணு 1 லட்சம் ரூபா திருப்பியும் கொடுத்தா. ஆனாலும் 2 லட்சம் ரூபா வட்டியே சேர்ந்துருச்சு. பணத்துக்காக தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சார், நானும் 2 லட்சம் ரூபா கொடுத்தேன். அதோட 4 லட்சம் ரூபாய்க்கு அவங்க டைமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் அவங்க தொல்லை கொடுக்கலையா? தொல்லை கொடுக்கறத நிப்பாட்டல. சொல்ல போனா வீட்டுக்குள்ள வர்றத அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஆனா அடிக்கடி என் பொண்ணுக்கு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நடந்து போகும்போது வலிய மறைப்பாங்க, மிரட்டுவாங்க சார். பணத்தை திருப்பி கொடுன்னு அவளை திட்டுவாங்க சார். ஷர்மா, எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. ஒரு வேலை பண்ண, ஏரியாவில் இவங்களை பத்தி நல்லா விசாரிச்சு பாரு. சிம்மியோட லொகேஷனை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பாரு. ஓகே சார். அப்புறம் இந்த மகேந்திரன், சாவித்ரி இவங்க ஃபோனையும் ட்ராக்கிங்ல வைங்க. ஏன்னா கிட்னாப்பர்ஸ் மறுபடியும் பணம் கேட்டு ஃபோன் பண்ணலாம். சார், சிமி பார்லர் வேலைலாம் எங்ககிட்ட தான் பண்ணுவா. நாங்களும் அடிக்கடி அவ வீட்டுக்கு போவோம். ஒரு பையன் இருந்தான். அவன் தொடர்ந்து அவ பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். யார் இந்த பையன்? அவன் பேர் வந்து ரோஹித். ஒரு நாள் நான் அவ வீட்டுல இருக்கும் போது அவன் சிமி
சிமி, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? இன்னைக்கு நான் உங்க அம்மா கிட்ட உன்னை கேட்டு உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க ரோஹித், போறேன். இங்க பாரு, நீ ஒரு லிமிட்டை தாண்டாத, சரியா? ஆண்டி, வணக்கம் ஆண்டி. யார் இது? ஆண்டி, என்ன உங்க மாப்பிள்ளை ஆக்கிக்குங்க. என்ன? நான் நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவன். நான் உங்க பொண்ணை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன் ஆண்டி. ஆண்டி, என்ன மாதிரி ஒரு பையனை தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஏய் ரோஹித், இங்க இருந்து போ. அட ஆண்டி, இவளுக்கு புரிய வைங்க. போ. ஏய், இங்க இருந்து போடா. ஏய், என்ன தள்ளுறியாடி? மறுபடியும் இங்க வந்துராத. ரோஹித்துக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்துல ஸ்கூட்டியை கூட உடைக்க போயிட்டான். ஓய், உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன். ஏய், யாரா அந்த பையன்? என்ன பண்ற பாரு. டேய் டேய் டேய், என்னடா பண்ற? என்ன பண்ற? யாரடா தள்ளுற? ஏய், வெளிய போ. நீ யாரா? வெளிய போயா? யாரா? சொல்லிட்டே இருக்க, நீ பாரு. நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இப்ப நான் இங்க இருந்து போறேன். ஆனா உங்க எல்லாரையும் நான் ஒரு வழி பண்ணிடுவேன். சரிதான், நீ போடா, வெளிய போ. சார், ரோஹித் வாடகைக்கு வீடு வாங்கி தங்கியிருந்தான். ஆனா இப்ப அவன் வீட்லயும் இல்ல. லேண்ட் ஓனர் அவன் மீரட்க்கு போனதா சொல்றாரு. அண்ட் சார், இதை பாருங்க, இது காசியாபாத் செக் போஸ்டோட சிசிடிவி. இதுல அவன் சிட்டியை விட்டு போறது நல்லா தெரியுது. ஆனா அவன் இன்னும் அங்க போய் சேரலன்னு அவனோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க சார். இவனுக்கு போனும் போகல. அண்ட் சார், இந்த ஃபுட்டேஜ்ல ஒன்று தெரியுது. எந்த கார்ல சிம்மியை கடத்துனாங்களோ அந்த வண்டி சிட்டியை விட்டு வெளியே போல. அப்பனா சிம்மி சிட்டிக்குள்ள இருக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்கு. நான் சிம்மியோட சிடிஆரை தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அனில் கூட அவ பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு பையன் கூடயும் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் பேர் என்னன்னா ராகுல் குப்தாவா இருக்கும் சார். சார், ராகுல் குப்தாவும் சிம்மியும் சீரியஸா லவ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தாங்க. ராகுலும் அனிலும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். 2 மாசத்துக்கு முன்னாடி எப்ப ராகுல் கொலை செய்யப்பட்டானோ அப்ப ராகுலோட ஃபேமிலி சிம்மி தான் கொலை பண்ணான்னு சொன்னாங்க. கடனை அடைக்கிறதுக்கு ராகுல் 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சிமி சொல்லியிருக்கான். ஆனா ராகுல் வீட்டுல இருக்கிறவங்க ராகுல் 1 லட்சம் கொடுத்தானா, அதுக்கப்புறம் 2 லட்சம் கொடுத்திருக்கான், மொத்தம் 3 லட்சம் கொடுத்திருக்கான். ஆனா நம்ம என்கொயரி பண்ணும்போது மகேந்திரன் நம்ம கிட்ட சொன்னாரு, அவன் சிவிக்கு 2 லட்சம் கொடுத்தா சொன்னாரு. ஆமா சார், சிமி அப்ப அரெஸ்டும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு பெயில் கிடைச்சது. அதுக்கப்புறம் ராகுல் குடும்பத்தார் வருத்தப்பட்டாங்க. ஒருவேளை சிமியோட கிட்னாப்பிங்க்கு பின்னாடி ராகுலோட ஃபேமிலி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ராகுலோட ஃபேமிலிக்கும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா சிமி யாருக்கு வேணாலும் உதவி செய்ய முன் வருவான்னு. அதனால அந்த கிட்னாப்பர் வயிற்று வலி வந்த மாதிரி நடிச்சிருக்கணும். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, யாரை நாம அப்பாவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவன் ராகுலோட மர்டர்ல சம்மந்தப்பட்டிருக்கலாம். ராகுலோட ஃபேமிலி அதானே சொல்றாங்க. ராகுலோட மர்டர் இன்வெஸ்டிகேஷன் எந்த ஸ்டேஷன்ல நடக்குது? சார், கவிநகர் போலீஸ் ஸ்டேஷன். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். உங்ககிட்ட இருக்கிற ராகுல் மர்டர் கேஸை எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எங்ககிட்ட சிமி சுக்லாவோட கேஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், சிம்மியோட கேஸ் இருக்கே அதை நாங்க பார்த்தா சரியா இருக்கும்னு சொல்றேன். சரி, குறைஞ்சது அந்த ஃபைலையாச்சும் காட்டுங்களேன். சார், ஃபைல் பெரிய இடத்துல இருக்கு. அதனால என்னால் இப்போ காட்ட முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும் சார். சரி, அப்போ ஃபைல் காட்ட முடியாட்டியும் பரவாயில்ல. இந்த கேஸை எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஜூரிடிக்ஷன்ல நாங்கள் வேற மாதிரி ஃபைல் பண்ணிக்கிறோம். சார், என்ன சார், அது ரூலுக்கு அகேன்ஸ்டா போயிடும்ல. எங்களுக்கும் ரூல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். எங்களோட கேஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்றதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரூலை உடைக்காமையே செய்வோம். சார், ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். ஷர்மா, ராகுலுடைய ஃபேமிலி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு வேணும். அதோட நாம அவங்களை என்கொயரி பண்ணும்போது அந்த இடம் கவிநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்வால்வ் ஆகாத இடமா இருக்கணும். அதை எப்படி பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல சார். அதுக்குள்ள டிசிபி சார் கிட்ட நான் பேசுறேன். ராகுல் மர்டர் கேஸ் ஃபைலை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொல்றேன். ஆனா இப்பவும் ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. சிமியை ஏன் கிட்னாப் பண்ணாங்க? ஆனா யாருமே இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணலையே. ஒருவேளை பழி வாங்கணுன்ற எண்ணத்தோட ராகுல் ஃபேமிலி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல சிமியை ஏதாவது பண்ணியிருக்கணும், அதனால கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சிமி பண்ணிருப்பா. எப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பத்தியோ அப்புறம் பையனை பத்தியோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்ப காலமே அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன செய்யறது? மாண்டி, அவன் நல்ல பையனாச்சே, கொஞ்சம் கோவம் வரும், அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, ராகுல் இல்ல? அவனை மர்டர் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா, ராகுலோட மர்டருக்கு அப்புறம் அவனே கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டான். அவன் அன்னைக்கே சிம்மியை கொலை பண்றதுக்கு கிளம்பி இருந்தான் தெரியுமா? நாங்க 2 பேரும் எப்படியோ அவனை தடுத்து நிறுத்திட்டோம். அட என்ன சொல்ல மேடம், அவன் ரொம்ப கோவமா இருந்தான். அன்னைக்கு சூதாட்டத்துல அவன் மொத்தமா தோத்துருந்தான் இல்லையாடா? கோவத்துல இருந்தானா? ஆமா, எதுக்காக அவன் கோவப்பட்டான்? யாரு? அண்ணி, நான் அயன்காரன். எப்பயுமே அண்ணன் வருவார்ல, அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்திருக்கேன். இந்தாங்க, உங்க துணியை வாங்கிக்கோங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஐயோ,
என்ன இந்த சின்ன வயசுல அந்த பையனுக்கு மாலை போட்டிருக்கீங்க? சின்ன வயசுலயே போயிட்டானா என்ன? என்னாச்சு இவனுக்கு? யார் இவன்? அவன் என் பையன் தான், ராகுல். யாரை காதலிச்சானோ அவளே இவனை கொன்னுட்டா. ஆனா நீ எதுக்காக இதை கேக்குற? இல்ல சார், போட்டோவை பார்த்ததுனால நான் கேட்டேன். அம்மா, இன்னும் ஏதாச்சும் துணி இருக்கா? பார்த்துட்டு சாயங்காலம் தரேன். சரிம்மா, நான் நாளைக்கு வரேன். காய்கறி என்ன விலைங்க? ஏங்க, என்ன காய்கறி இது? ஒண்ணு கூட ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. உள்ள போய் வேற ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. என்ன அண்ணிமா, நீங்களும் ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் வாங்குங்க. என்ன மேடம், நீங்களா? உங்க பையனை தானே கொலை பண்ணி இருந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறேன். நாங்க மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக போலீஸை நாங்க வற்புறுத்துவோம். ஒரு நிமிஷத்துல நாங்க கேஸை சால்வ் பண்ணிடுவோம். உங்க மகனை கொலை பண்ணவனை இன்னும் போலீஸ் பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். அவன் மாட்டி இருந்தான், ஆனா அவனை போலீஸ் விட்டுட்டாங்க. உங்க உதவி தேவைப்படும்னு எனக்கு ஒன்றும் தோணலம்மா. அப்படி சொல்லாதீங்க. நியாயம் கிடைக்கலன்னா நம்ம அதை பிடிங்கி எடுக்கணும். நீங்க குற்றவாளின்னு சொன்னீங்களே, அது அந்த சிமி தானா? அவளுக்கு எதிராக உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரமா? என் பையன் வாழ்க்கையில உழைச்சதெல்லாம் அவன் மொத்தமா முழுங்கிட்டான். என் வீட்டுல சம்பாதிக்கிறதுக்கு அவன் தான் இருந்தான். அவன் மனசுக்கு திருப்தி அடையாததுனால அந்த நாகப்பாம்பு என் பையனை கொத்திருச்சு. சார், குப்தா ஃபேமிலியில ராகுல் மட்டும்தான் சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு பல அஃபேர்ஸ் இருந்திருக்கு. ஆனா சிமி அவனோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே மாறிட்டான். அதோட ராகுலும் சிமியும் ரொம்ப சீரியஸாவே பழகிருக்காங்க. இந்த 2 லட்ச ரூபா மேட்டர் தான் என்ன? இதை எங்களால பிரமோத் கிட்ட கேட்க முடியல. ஆனா 2 லட்ச ரூபாவை நான் தான் கொடுத்தேன்னு மகேந்திரன் சொல்றான். சார், 2 லட்ச ரூபாய் மேட்டர் எனக்கு தெரியும் சார். மாண்டியோட ஃப்ரெண்டு சொன்னாங்க மாண்டி ரொம்ப சூதாடுவானாம் சார். நான் எல்லாரையும் நோண்டி நோண்டி கேட்டதுல மாண்டி வெறும் சூதாட்டம் விளையாட மாட்டானா, அவன் அதுல போதையா இருந்தானா. அதன் காரணமா அவன் 2 லட்ச ரூபாய் கடன்ல இருந்தானாம் சார். அதோட 2 மாசத்துக்கு முன்னாடி அவன் இந்த கடனை அடைச்சிருந்தானா. 2 மாசத்துக்கு முன்னாடி கடனை அடைச்சிருந்திருக்கானா? எங்க இருந்து? ராகுல் ஒரு தடவை சிமிக்கு 2 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்லி சொன்னாங்களே, ஒருவேளை அந்த பணமா இருக்குமா இது? இந்த மாண்டியை பிடிச்சாதான் இதுக்கான பதில் தெரியும். சிமியோட ஃபோன் லொகேஷன்ஸ் என்னாச்சு? அவளோட லாஸ்ட் லொகேஷன் மார்க்கெட்டை காட்டுது. அதுக்கப்புறம் ஃபோனும் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உனக்கு டபுள் ரொட்டி சாப்பிட சுத்தமா பிடிக்காது. வேணும்னா பட்னி கடந்துருவேன், ஆனா டபுள் ரொட்டி சாப்பிட மாட்டேன். டபுள் ரோட்டி பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் சிமி அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இது நமக்கெல்லாம் என்ன காட்டுது? பல துன்பங்களுக்கு அப்புறமும் சிமி வாழ துடிக்கிறான்னு தெரியுது. இதுக்கிடையில போலீஸ் சின்ன சின்ன லீட்ஸை கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சிமி வரைக்கும் போக முடியும். ஆனா போலீஸ்க்கு இந்த விஷயத்துல தோல்விதான் கிடைச்சது. ரோஹித்தை பத்தி எந்த விஷயமும் தெரியல. பணத்தை வசூல் பண்ற சந்தோஷம் அண்டர் கிரவுண்டா இருந்தான். அவனோட போன் ஆஃப்ல இருந்துச்சு. சடனா அவன் சுக்லா குடும்பத்துக்கு தொல்லை கொடுக்கறத ஏன் நிறுத்தினான்னு போலீஸ்க்கு எதுவும் புரியல. போலீஸ்க்கு ராகுல் குடும்பத்து மேலேயும் சந்தேகம் இருந்துச்சு. அதனால போலீஸ் ரொம்ப சாமர்த்தியமா மாண்டிய பிடிக்கிறதுக்கு வலை வீசினாங்க. ஹனுமான் கோயிலா? சரி, எதிரில இருந்து வரும்போதே தெரிஞ்சிடும். இந்த இடம் தானே? அந்த பைக்குக்கு முன்னாடி போய் பாட்டு. அட, நீங்களா யாரு? நான் என்ன பண்ண? நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எதுக்கு டென்ஷன் ஆகுற? எல்லாம் சொல்லுவோம். நாங்க கவர்மெண்ட் சர்வன்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். அப்படியா? கவர்மெண்ட் ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணுமா? வழியை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். ஏய், அமைதியா உட்காரு. மாண்டி குப்தா, உன் ஜாதகமே எங்க கையில தான் இருக்கு. நீ என்ன பண்ற, எங்க இருக்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல சூதாட்டம் விளையாடுறீல, இல்லீகல்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அது இருக்கட்டும், சில மாசத்துக்கு முன்னாடி 2 லட்ச ரூபாய் எப்படி சம்பாரிச்ச? உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? நீங்க எல்லாம் யாரு? முதல்ல வண்டியை ஓரம் கட்டுங்க, நான் இறங்கணும். ஏய், சொல்லு, பேசுடா. அந்த பொண்ணு உன்னை மொத்தமா அழிச்சிருவா. இந்த விஷயத்தை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாருப்பா, உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? போதும் போதும், உங்க டிராமாவை நிறுத்துங்க. ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேன்? அவசரமான அந்த பணத்தை எடுக்கிறப்போ என் பிரேஸ்லெட் அங்க விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ராகுல் அண்ணனுக்கு பிரேஸ்லெட் அங்க இருந்து கிடைச்சது. அவனே என்கிட்ட வந்து கேட்டான். என்னடா இது, பணத்தை திருடுறியா? ஆமா,
நான் தான் திருடினேன். ஆனா அந்த பணம் இப்ப என் கையில இல்ல, செலவாயிடுச்சு. செலவாயிடுச்சா? அந்த பணத்தை வச்சுதான் அந்த ஏழை பொண்ணுக்கு உதவலான்னு இருந்தேன்டா. டேய், அவ என்ன பண்ணுவா? பணம் கொடுத்தவெல்லாம் வந்து தொல்லை பண்ணுவான்டா. கடன் தொல்லையில இங்க ஏன் உயிர் போறது உனக்கு கவலையா இல்லையா? அந்த பொம்பளைக்கு கொடுக்க உன்கிட்ட பணம் இருக்கு, ஆனா சொந்த தம்பி கிட்ட கொடுக்க பணம் இல்லையா? வாய மூடு. சிம்மிய பத்தி பேசுற தகுதியா உனக்கு கிடையாது. இல்லைன்னா அம்மா அப்பா கூப்பிட்டு இப்ப நீ பண்ணு திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன், சரியா? என் மேல சத்தியம் பண்ணு. இனிமே சூதாட்டம் விளையாட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், விளையாட மாட்டேன். நீ கொடுத்த வாக்க காப்பாத்திருக்க. இல்ல சார், நான் இப்பவும் விளையாடிட்டு இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் பேராசை பிடிச்சு பெரிய கேமா விளையாடிட்டேன். ராகுலோட மர்டர் அப்ப எங்க இருந்த? அப்ப நான் மொத்த நாளும் வீட்டில் தான் சார் இருந்தேன். இப்போ எனக்கு ஃபைனல் இயர் போகுது சார், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ யாரோ வந்து ராகுலுடைய பாடி பக்கத்தில் இருக்கிறதா சொன்னாங்க சார். சரி, சிம்மியை கிட்னாப் பண்ணப்போ நீ எங்க இருந்த சொல்றா. அப்போ நான் ஒரு ஜாப்காக ஆன்லைனில் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வேணாலும் கேட்டு பாருங்க சார். அதை கண்டிப்பா நாங்க கேட்க தான் போறோம். கிளம்பு சார். சிமியோட கால் ரெக்கார்டை செக் பண்ண சார். இங்க பாருங்க, அவ ராகுல், அனில் அப்புறம் ஃபேமிலி கூட தான் இருந்திருக்கா. பெயில் கிடைச்சதுக்கு அப்புறமும் அவ இவங்க கூட தான் கான்டாக்ட்ல இருந்திருக்கா. சஸ்பீஷியஸா எதுவும் இல்ல. அனில் கண்ணை திறந்துட்டானா? இல்ல சார், இன்னும் திறக்கல. அதோட ரோஹித்தை பத்தியும் எதுவும் தெரிய வரல. அவங்க வீட்டுக்காரங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஹலோ, இது எங்க? நீ லொகேஷன் அனுப்பு, நாங்க வந்துடுறோம். சார், சிமி ட்ரெஸ்ஸை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பாடி கிடைச்சிருக்கு. சார், இந்த வழியா ஒரு ஆள் போயிட்டு இருந்திருக்கான். பார்த்த உடனே நமக்கு கால் பண்ணிருக்கான். கொஞ்சம் அக்கம் பக்கத்துல போய் செக் பண்ணுங்க சார். சார், நான் பாடியை செக் பண்ணிட்டேன். சிம்மியை பல தடவை ரேப் பண்ணதா கிளியரா தெரியுது. சார், பிரைவேட் பார்ட்ல ப்ளீடிங்கும் இருக்கு. அதோட பாடியில பல இடங்கள்ல சிகரெட்டால சுடப்பட்டிருக்காங்க. இதோ இங்க பாருங்க, அதோட பலமா கீரியும் இருக்காங்க. இறந்து சில மணி நேரங்கள் இருக்கலாம். கழுத்துக்கிட்ட இருக்க காயத்தை பார்க்கும்போது நெரிச்சு கொலை பண்ண மாதிரி தெரியுதுல்ல? அதுவும் இருக்கலாம் சார். பாடியை பிஎம் கணக்கிடுங்க சார். சார், இங்க வாங்க. இங்க பாருங்க சார். சுஜா, ஃபாரன்சிக் டீமை கூப்பிடுங்க. எல்லா சாம்பிள்ஸுமே தூக்குங்க. சார். ஷர்மா, இதை கவனிங்க. ஹியூமன் பிளட் மாதிரி தெரியுதுல்ல? சிமியை ஒருவேளை இங்கே ரேப் பண்ணியிருந்தா இது அவளோட தான் இருக்கும். ஷர்மா, எனக்கு டம் டேட்டா வேணும். சார், ஃபாரன்சிக் டீம் வந்தாச்சு. வெரி குட். மன்னிச்சிருங்கக்கா. அம்மா, நான் தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்றேன்னு சொன்னேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க? இப்ப பாருங்க. சரிடா, பரவாயில்ல. வீடுனா இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? அம்மா, உனக்கு சின்ன கீரல் பட்டா கூட எனக்கு உசுரே போயிடுது. இங்க வாங்க. பொடி, இவ்வளவு ஆசையா? வந்துட்டா வந்துட்டா. நாங்க திரும்ப வந்துட்டோம். சரி, நான் உன்கிட்ட பணம் கேட்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா நீ சும்மா இருந்துருவியா? பணத்தை பத்தி அப்புறம் பேசுறா. என் பொண்ணு எங்க இருக்கா சொல்லு. எங்க போனா சொல்லு. என் பொண்ணு எங்க சொல்லு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னடா கழுத்துல கத்திய சொறி விடுவியோ? அரெஸ்ட் பண்ணியா இவங்கள? எதுக்கு? சிமியை மர்டர் பண்ணதுக்காக. சார், நான் யாரையும் மர்டர் பண்ணல சார். சொல்லிட்டே இருக்க, சட்டையில இருந்து கையெடுங்க சார். சார், என்ன பண்ண உங்களுக்கு தெரியாது. பிரச்சனை ஆயிடும். சார் 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 நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். 3 நாளா எல்லாரும் எங்கடா இருந்தீங்க சொல்லு. சார், இன்னொரு அசைன்மெண்ட்டுக்காக மீரட் போயிருந்தோம் சார். வேணும்னா லாட்ஜோட டீட்டெயில் செக் பண்ணுங்க சார். அங்கதான் போயிருந்தோம். ஆனா அந்த பொண்ணை நாங்க கொலை பண்ணல சார்.
சரி நீ கொலை பண்ணலன்னு வை, வேற யாராச்சும் வச்சு கொலை பண்றதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்ப. சொல்றா. அட சார் நீங்களே யோசிங்க, செத்து போயிட்டா யார் சார் பணம் தருவா? இவங்க எல்லாரையும் முழுசா கிராஸ் செக் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் உள்ளே இருக்கட்டும். சார் 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 நாங்க தான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றோம்ல சார். சார் சார் சொல்லுங்க சார் அவர்ட்ட. சார் கால் வந்தது, அனில் கண்ணை திறந்துட்டானோ. சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சிமி எதுக்காக வேன் கிட்ட போகணும்? என்னாச்சு அண்ணா? ஓகே தானே? அவ போகாம இருந்திருந்தா உயிரோடவாவது இருந்திருப்பா. கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து தெரிய வந்தது, ராகுலுக்கு அப்புறமா நீ தான் சிமிக்கு அதிகமா கால் பண்ணிருக்க. சார் ராகுல் இறந்ததுனால அவ டிப்ரெஷன்ல இருந்தா. சார் இவங்க 2 பேருக்குமே நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். என் கடமையை நிறைவேற்றினேன். சிமி இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உனக்கு என்ன தோணுது? ராகுல் அண்ட் சிமியை யார் கொலை பண்ணிருப்பாங்க? ரோஹித் தான் சார். ரோஹித் தான் கொலை பண்ணிருக்கணும். சிமி மேல இருந்த வெறுப்பு அவன் முகத்திலே தெரிஞ்சுது. என்னைக்கு நான் அதை மறக்கல. இன்னைக்கு நான் இங்கிருந்து போறேன், ஆனா உங்க யாரையும் நான் விட போறதில்ல. சரி, நீ உனக்கு ராகுல் அண்ட் சிமியோட ரிலேஷன்ஷிப் அண்ட் அவங்க கல்யாணம் முடிக்க போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன கேள்வி சார் இது? ஸ்ட்ரைட்டா தானே கேட்டேன். நீ தான் ராகுலோட ஃப்ரெண்டா இருந்தில்ல, அப்படின்னா ராகுலுக்காக சிமிக்காக அதில் உனக்கு சந்தோஷம் தானே? என் ஃப்ரெண்டு செட்டில் ஆகிறதுக்காக இருந்தான், அது எனக்கு சந்தோஷம் தானே. சார் நீங்கள் அணில ஒரு மாதிரி பார்த்தீங்க, அவன் மேலே உங்களுக்கு சந்தேகமா? ஷர்மா முதல்ல நல்லா யோசி, அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட சொல்லு. சிமி எக்ஸாக்டா இந்த டைம்ல இங்கே தான் இருப்பான்றது கிட்னாப்பர்ஸுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை வீட்டில இருந்தே ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா வேற எங்கேயாச்சும் வச்சு கூட கிட்னாப் பண்ணிருக்கலாம்ல. ஆனா அவ எங்க வரப்போறான்றது தெரிஞ்சிருக்கு. எப்படி? அதுவும் சிமியோட நேச்சர் என்னன்றதா அவங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கு. பிரச்சனைனா ஹெல்ப் பண்ண வருவான்றதா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அப்படி நடிச்சிருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் தான் இருந்திருக்கிறான், அவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அதாவது சிமி எப்போ எங்க இருப்பான்றது தெரிஞ்சிருக்கு. அனில் தாக்கூர், நீ அவனை கவனிச்சியா? அவனோட முகத்தை நல்லா கவனிச்சியா? எப்போ ராகுல் சிமியோட ரிலேஷன்ஷிப் பத்தி அவன்கிட்ட கேள்வி கேட்டனோ அவனோட ரியாக்ஷனே மாறிடுச்சு. கஷ்டமான கேள்வி கேட்ட மாதிரி இருந்திருக்கு. அந்த அனில் தாக்கூருடைய ஜாதகத்தையே எடு. ஓகே சார். அப்புறம் அந்த கிரைம் சீனுடைய டம் டேட்டா, டயர் மார்க்ஸ் எல்லாம் என்னாச்சு? சார் டயர் அடையாளத்தை வச்சு அது தெரிய வந்தது அது பழைய டயர்னு. அது தேஞ்சு போயிருக்கு, கிழிஞ்சு போற நிலைமையில இருக்கு. கிரைம் ஸ்பாட் ஹைவே பக்கத்துல இருக்கு. அதனால கடந்த 4 நாள்ல நிறைய நம்பர் கிடைச்சிருக்கு. ஆனா எந்த நம்பரும் நம்ம கேஸ் கூட கனெக்டே ஆகல. மாண்டியோட ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் செக் பண்ணும்போது போலீஸ்க்கு அவன் சொன்னது சரின்னு பட்டது. ரோஹித்தை போலீஸ்காரங்க பிடிச்சப்போ ரொம்ப பெரிய லீட் அவங்க கைக்கு சிக்கினதா அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. 26 ஜனவரி பைக்ல ரோஹித் மீரட்க்கு போயிட்டு இருந்தான். அப்போ பின்னால இருந்து ஒரு ட்ரக் வந்து இடிச்சதால ஆக்சிடென்ட் ஆச்சு. கூடவே இந்த சம்பவம் சிசிடிவிலையும் கேப்சர் ஆச்சு. அப்பதான் அதிர்ச்சி தர வகையில சடனா ஒரு நியூஸ் வந்தது. போலீஸ் சிம்மியோட பாடியை அவங்க அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண பார்த்தாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனா காண்டாக்ட் பண்ண முடியல. அதனால சாவித்ரியை கூப்பிடுறதுக்கு ஒரு கான்ஸ்டபிளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. வீட்டுல யார் இருக்கீங்க? வாங்க சார். பொண்ணு இறந்து போன விஷயத்தை இவங்களால தாங்க முடியல போல, அதான் சூசைட் பண்ணிட்டாங்க. இது மர்டர். என்ன சார்? குப்தா இங்க வாங்க. ஸ்டூல கரெக்டா இங்க வைங்க. ஸ்மிதா இங்க வாங்க. ஃபேனுக்கு கரெக்டா கீழே வை. ஸ்மிதா இந்த ஸ்டூல் மேல ஏறி நில்லு. ஷர்மா பார்த்தல, சுமிதாக்கு மேல இருக்க கயிறே எட்டல. இங்க சாவித்ரி அண்ட் சுமிதா 2 பேரோட ஹைட்டும் சேம் தான். சுமிதா அந்த கயிறை கழுத்துல போட முயற்சி பண்ணுங்க. பாத்தியா, கயிறு வரைக்கும் கூட கழுத்து எட்டல. அப்படின்னா என்ன தெரியுது? ஒருவேளை சாவித்ரி தற்கொலை பண்ணணும்னு இந்த கைத்தை கழுத்துல போட்டிருந்தாலும் ஸ்டூல்ல இருந்து அவங்களோட ஹைட் கிட்டத்தட்ட 6 அடி மேல இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஸ்டூலை தரையில தள்ளியிருப்பாங்க? பாசிபிளே இல்லையே. அதோட ஸ்டூலை பாரு, சின்னதா இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது யாரோ ஒருத்தன் இவங்களை கொலை பண்ணிட்டு தூக்குல தொங்க விட்டுருக்கான், சூசைடா செட் பண்ணிட்டான். நீ இறங்குமா. சார் கழுத்துல ஸ்ட்ராங்குலேஷன் மார்க் தெரியுது. முதல்ல பிஎம் ரிப்போர்ட் வரட்டும், அப்பதான் நம்மளால சரியான டைரக்ஷன்ல போக முடியும். சாவித்ரி, சாவித்ரி, ஏன் இந்த மாதிரி பண்ண சாவித்ரி? நான் தான் உயிரோட இருந்தேன்ல, உன்னை பார்த்துக்கிறதுக்காக நான் தான் உயிரோட இருந்தேன்ல.
உங்க தங்கச்சி ஒன்றும் சூசைட் பண்ணிக்கல சார். எங்களுக்கு தெரிஞ்சு இது மர்டரா இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யார் பண்ணிருக்க வாய்ப்பு? நான் உறுதியா சொல்லுவேன், இது ராகுலோட குடும்பத்தார் தான் பண்ணியிருக்கணும். அந்த லேடி மார்க்கெட்ல என் தங்கச்சி அடிச்சிருக்கா. என் தங்கச்சி கையில இந்த காயம் ஏற்பட்டிருக்கு, அப்புறம் அவன் முகத்துலயும் காயம் இருக்கு. இதுக்கெல்லாம் அவங்க தாங்க காரணம். அந்த பொம்பளை என் தங்கச்சியை மிரட்டி இருக்கா, பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கா. உண்மையை சொல்லு, சாவித்திரியோட மரணத்துக்கு நீ தானே காரணம்? அப்புறம் சிம்மியோட ரேப் அண்ட் மர்டர் நீங்க தானே பண்ணீங்க? நான் தான் சிம்மியை கொலை பண்ணேன். நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன். வாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என் பையன் ராகுல், என் பையன் இறந்துட்டானே. அந்த படுபாவை தானே கொன்னுட்டா. இன்னைக்கு என் பையனை இறந்து நான் இங்க உட்காந்துருக்கேன். அந்த சிம்மி இருக்காளே, அவதான் என் பையனை கொன்னான். நான் அவளை கொன்னுட்டேன். நான் அவ அம்மாவையும் கொன்னுட்டேன். நான் தான் கொன்னேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் எதுக்கும் பயப்படல. என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். நான் தான் அவளை கொன்னேன். நான் ராகுல படிக்க வச்சு ஒரு ஆளா மாத்துனேன். ஆனா அவ மொத்தமா ஏமாத்துனா. நான் அவளை கொலை பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே எழுதிடுவாங்க. ராகுலோட மர்டர் கேஸை தன்னோட ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல இவங்க ஜெயிச்சிட்டாங்க. எல்லா ஃபைல்ஸையும் டீடைலா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுது. கவின் நகர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப அலட்சியம் காட்டியிருக்காங்க. எந்த கல்லால ராகுல் தாக்கப்பட்டானோ அந்த எவிடன்ஸை கூட அவங்களால சேவ் பண்ண முடியல. ஓகே, கால் அண்ட் ரெக்கார்ட்ல இருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. சிம்மி ராகுல கொலை பண்ணல, அதனால அவளுக்கு பெயில் கிடைச்சது. இப்ப சாவித்ரி இறந்துட்டா. போலீஸ்க்கு சந்தேகம் வந்தது இவளோட மரணமும் சிம்மி மாதிரியே நடந்திருக்கு. இன்னொரு விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வந்தது. தூங்குறதுக்கு முன்னாடி சாவித்ரி எப்பவும் தூக்க மருந்து சாப்பிடுவா. சில ஸ்லீப்பிங் பில்ஸ் பாட்டில்ல இருந்து கீழே விழுந்திருந்ததை பார்த்தாங்க. அங்க இருந்து சோஃபாவுக்கு அடியில அது கிடைச்சது. இந்த டேப்லெட்ஸ் பாட்டில்ல இருந்து வெளியே விழுந்திருக்கு. அப்படின்னா சாவித்ரிய வற்புறுத்தி யாராவது இந்த டேப்லெட்ஸ் அவளுக்கு கொடுத்திருக்கலாம், அவளை கொல்றதுக்காக. ஆனா இந்த விஷயத்தை செய்யறதுக்கு அங்க கண்டிப்பா 2 பேர் இருந்திருக்கணும். அந்த 2 பேர் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கிடையில சிம்மியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு ஷாக்கிங் நியூஸ் தெரிய வந்துச்சு. சார், சிம்மியுடைய பிஎம் ரிப்போர்ட். சார், பிஎம் ரிப்போர்ட் படி 29ஆம் தேதி 10ல இருந்து 2 மணிக்குள்ள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதாவது கிட்னாப் பண்ணதுக்கு 2 நாளுக்கு அப்புறம். கொலை பண்றதுக்கு முன்னாடியே ரேப் பண்ணிருக்காங்க. இதுல அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இவங்க பாடியில சீமன் சாம்பிள் கிடைச்சிருக்கு. அதுல 25% டிஎன்ஏ சிமி கூட மேட்ச் ஆகுது. என்ன 25% மேட்ச் ஆகுதா? இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, சிமியோட ரேப் அண்ட் மர்டர் அவளோட ரிலேஷன் தான் யாரோ பண்ணிருக்கணும். சிமிக்கு இருக்கிற ரிலேட்டிவ் ஒரே ஒருத்தன் தான், அவரோட மாமா மகேந்திரா. அவனுக்கு 2 பிள்ளைங்க, லக்கன் அண்ட் கிஷன். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தியா? சர்டிஃபிகேட்லாம் இல்லைங்க, இதான் இருக்கு. அதை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சரி, பரவாயில்ல, ஸ்டேஷனுக்கு போகலாம். அங்கே டெத் சர்டிஃபிகேட்டை நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் அந்த சீமன் சாம்பிளோடைய டிஎன்ஏ ரிப்போர்ட். சிமி எங்க ரேப் பண்ணாங்களோ அந்த இடத்துல கிடைச்சது. 3வது, உன்னுடைய நீளமான முடி, அதுவும் அந்த கயிறுல இருந்துச்சு. நீ உங்க அத்தை சாவித்திரி தொங்க விட்டப்போ அந்த கயிறுல மாட்டிருக்கு. உங்களுக்கு எதிராக இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போது உங்களை காப்பாத்துறதுக்கு எந்த வக்கீல் வருவான்? சொல்றா. சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். வணக்காத்த. உட்காருப்பா, நான் தண்ணி கொண்டு வரேன். சார், நாங்க குழப்பத்துல இருந்தோம். சார், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு கையில எதுவுமே இருக்காது. அதனால ஏதாச்சும் பண்ணி நாங்க அத்தையை கொண்டுலான்னு முடிவு பண்ணோம். அப்பாவும் நாங்களும் அவங்களோட சொந்தக்காரங்களா இருக்கிறதுனால அந்த வீடு ஈஸியா எங்களுக்கு வந்துடும். எங்க கிட்ட இருந்த ப்ராப்ளம் ஒண்ணுதான், சிமி. அப்புறம் அனில் தாக்கூர், அவனை பல நாட்களா எங்களுக்கு தெரியும் சார். அவன் எங்களை கான்டாக்ட் பண்ணான், எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தான். அதன் மூலமா எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும்னு நினைச்சோம் சார். சிம்மியை கொலை பண்றதுக்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். ஆனா எதுக்கு சிம்மியை கொலை பண்ணணும்? ஏன்னா ராகுல நான் கொலை பண்ணதா அவன் நினைக்கிறா. அப்படின்னா அவனை நீ தான் கொலை பண்ணியா?
நாங்க 2 பேரும் ஆழமா லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறோம். இந்த விஷயத்துல சீரியஸாவும் இருக்கும். அதனால உன் நல்லதுக்கு மட்டும் சொல்றேன். அவனை அண்ணிமான மட்டும் கூப்பிடு. ஏய் வாடா, ஒண்ணா சேர்ந்து வீடியோ எடு. ஏய் வாய மூடு. மறுபடியும் சொல்ற, கொஞ்சம் அடங்கு. இல்ல டேய் என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற? நீ அயோக்கியன்னு ஊருக்கே தெரியும். அப்படியே பொண்ணுங்களை யூஸ் பண்ணி விட்டுற. அடையறதுக்கு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்றேன், ஆனா நீ இன்னொரு பொண்ணை தேடி போற. நம்ம டீலை நீ மறந்துட்டியா? இங்க பாரு, அதெல்லாம் என்னோட பழைய விஷயம், புரியுதுல்ல? சரிடா, என்ன இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஒரு தடவை படுக்க. நான் தான் சொல்றேன்ல. டேய் என்னடா நீ என்ன பெரிய இவனா? அப்புறம் அந்த எவிடன்ஸோடய நான் விளையாடிட்டேன். அந்த கல்லை வேற டச் பண்ணிட்டேன். ஏற்கனவே அதில் என் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது இல்ல, அதனால இப்ப யாருக்கும் என் மேல டவுட் வராது. ஆனா சிம்மி ஜாமீன்ல இருந்து வெளியில வந்ததும் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டா. ஏன்னா நான் ராகுலை பார்க்க போனேன்னு அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. நீ என்ன நினைச்ச அவ போலீஸ் கிட்ட போவாள? இப்ப சொல்லுங்க, என் வேலையை முடிக்கிறீங்களா? இந்தாங்க உங்க அட்வான்ஸ். 25 இருக்கு, மற்றது வேலை முடிச்சதுக்கு அப்புறம். அதாவது சிமியையும் அணிலையும் அந்த டீ கடையில் வச்சு பார்க்க முடியும்னு அவனே சொல்லியிருக்கான். அவன் எங்க அங்க கூட்டிட்டு போனா அப்பதானே நாங்க அவங்கள கடத்த முடியும். அப்புறம் அவனே அடிக்க சொன்னான் சார். ஆனா நான் தெரியாம கொஞ்சம் ஜோரா அடிச்சிட்டேன் சார். அவளை நாங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். அந்த இடத்துல அவளை முதல்ல ரேப் பண்ணோம், அதுக்கப்புறம் மர்டர். தென் சிம்மியை கொலை பண்ணதுக்கு அப்புறம் சாவித்திரி அத்தையோட கதையும் முடிக்க பிளான் பண்ணிட்டோம் சார். இப்ப ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. சிம்மி அவளோட கசின்ஸே அவளை ஏமாத்தி இருந்தாங்க. எல்லா அம்மா அப்பாவும் தன்னோட மகன் ரொம்ப நேர்மையானவன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவன் ஒரு பெரிய தப்ப அவங்க கண்முன்னால செய்யும் போது அன்னைக்குதான் அவங்க மனசு மாறும். ஒரு பக்கம் குப்தார் குடும்பத்தார் மனசுல விரோதம் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அனில் சிம்மியோட எமோஷன்ஸ தனக்கு சாதகமாக்கிக்கிட்டான். அவளை ஹனி ட்ராப்ல மாட்ட வச்சான். அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். ஏன்னா அவன் தன்னோட ரகசியங்களை ரகசியமா பாதுகாக்க நினைச்சான். அதுக்காக அவன் ராகுல கூட கொலை பண்ணான். ஆதாரங்கிற பேர்ல லக்கன் கிஷனோட வெறும் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, அதாவது ராகுல அனில் தான் கொலை பண்ணான்னு. அதனால சிம்மியோட மர்டர் கேஸ்ல போலீஸ் ஆதாரத்தை தேடினாங்க, கேஸ நல்லா ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதோட விளைவுதான் அனிலுக்கு சிறையில ஆயுள் தண்டனை கிடைச்சது. உங்க குழந்தைங்க மேல நம்பிக்கை வைக்கிறது நல்ல விஷயம்தான், உங்களுக்கும் நம்பிக்கையை தரும். அதே சமயம் நீங்க உங்க குழந்தைகளை கண்காணிச்சாகணும், அதுதான் அவங்களோட ஃபியூச்சரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். ஓகே, நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். உங்க குடும்பத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் பெட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய்ஹிந்த்.